நான் பார்க்க தான் வந்தேன். ஆனா இப்போ ஒரு பிளாட்டே புக் பண்ணியாச்சு. அப்படிதான். ஸோ அவ்வளோ நல்லா இருக்குங்க. அந்த பக்கம் எங்கேயுமே நம்மளால வாங்க முடியாது. அதனால சரி இங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்குங்க. ரொம்ப அதிகமாவும் இல்ல. தாம்பரத்துல இந்த மாதிரி ஒரு லொகேஷன். ஆமா சார், தாம்பரத்துல இதை விட்டுட்டா வேற எங்கேயும் வாங்க முடியாது. ஒரு 10 பிளாட் இருக்கும் சார். அவ்வளவுதான் இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு வேணும். ஆமா, லக் இருந்தா அந்த 10 பேருக்கு லாஸ்ட் லக் 2300 சொன்னாங்க. 2300 ரொம்ப சீப்பா இருக்காது. தாம்பரம் பேஸா இருக்கு. டோக்கன் டான்ஸ் கொடுத்துருக்கோம். அதே வாங்கிக்கலான்ட்டு இப்போதைக்கு ஃபேமிலியோட வந்து எல்லாம் பையன் பண்ணலாம் வந்து பார்த்து முடிவு பண்ணிருக்கோம். ஆடி மாசத்துல ஆஃபர் பிரைஸ் 2300 போட்டேன் சார். அதே 2300. அதேதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பைக் ஆஃபர் கொடுத்துருக்கோம். 4 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லாருமே கோல்டு காயின் கொடுக்குறோம். ஆஃபர் கொடுக்கும். எங்க போய் சுத்தி எவ்வளவு தூரம் போன வாட்டி ஒரு கஸ்டமர் புக் பண்ணிட்டு அட்வான்ஸ் ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து அந்த வீடு பக்கத்துல இருக்கிற பிளாட்டை போன வாரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கேன். சாரோட பேச்சு வந்து ரொம்ப பிடிச்சது. ஓப்பன் பேச்சு தான். அவரோட பேச்சு பிடிச்சிதான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பார்த்தேன். இந்த ரோட்ல இருக்க எல்லாமே, இந்த ரோடு இருக்க எல்லாமே கடையா மாறும் சார். 45 லட்சமா எவ்வளவு கொடுக்குறாங்க? எவ்வளவுனா 450 ஸ்கொயர் ஃபீட். அதே 450 ஸ்கொயர் ஃபீட் வெறும் இடத்தோட சேர்த்து 24 லட்சம் ரூபாய் கொடுக்கும். தாம்பரத்துல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ல நீங்க வந்துடலாம். இங்கிருந்து அப்படியே போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் ரோடு உங்களுக்கு வந்துடும். இந்த பக்கம் நமக்கு முடிச்சூர் எல்லாமே நியர்பை தான் இருக்கு. இங்க உங்களுக்கு இதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடுங்க. அவுட்டர் ரிங் ரோடு இங்க இருந்து கரெக்டா நம்ம ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள நம்மள சைட்டுக்கு போக முடியுங்க. இந்த லொகேஷன்ல உங்களுக்கு 6000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய் வரைக்கும் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய கம்பெனி போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல இப்போ நீங்க தாம்பரம் உள்ள போகணும் அப்படின்னா இந்த ரோட்ல ஈஸியா நீங்க வந்து போக முடியும். ஏகப்பட்ட கம்பெனிஸ் இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி போட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ல இந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ள லோ பட்ஜெட்ல ஒரு 2300 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல இடம் வேணும். ஒரு 25 லட்சத்துக்குள்ள நம்மளுக்கு ஒரு தனி வீடே வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த லொகேஷன், இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இப்படி நேரா போனீங்கன்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளேயே உங்களுக்கு இருக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ல உங்களுக்கு வந்து போங்க. பஸ் ஸ்டாப் வந்து நின்னு தான் போகும். உங்களுக்கு பக்காவான ஒரு லொகேஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடுவுரப்பட்டு பஸ் ஸ்டாண்டுங்க. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஸ்கூல் பஸ், காலேஜ் பஸ், தாம்பரத்துல இருந்து பஸ் ஃபுல்லாவே இந்த லொகேஷன்ல வந்து போயிட்டு தான் இருக்கும். நீங்க ஒரு வீக் டேஸ்லாம் பாத்தீங்கன்னா ஈவினிங் டயத்துல ஃபுல்லாவே ஸ்கூல் பஸ் நிறைய நீங்க பார்க்கலாம். கவர்மெண்ட் பஸ் 20 எப்பவுமே வந்து போயிட்டே இருக்குங்க. உங்க கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த பக்கம் போனாலும் நீங்க தாம்பரம் கனெக்டிவிட்டி போயிடலாம். இந்த சைடு போனாலும் சாய்ராம் காலேஜ் இருக்கு. பக்காவான லொகேஷன்ல அமைஞ்சிருக்குங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம அருமையான ஒரு லொகேஷன்ல சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆல்ரெடி நம்ம வந்து ஏற்கனவே பலமுறை பார்த்த ப்ராப்பர்ட்டி தான். நிறைய புக்கிங்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம ஏற்கனவே வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம சைட்டுக்குள்ள லான்ச் பண்ணும்போது வரும்போது பிளாட்ஸ் எல்லாமே நியூவா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடுகள் எல்லாமே கட்ட ஆரம்பிச்சாங்க. பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கஸ்டமர்ஸே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 2-3 வீடுகள் எல்லாமே ஸ்டார்டிங் ஒர்க்கிங்ல போய்கிட்டு இருக்குங்க. அது என்ன லொகேஷன்ல இருக்கும், என்ன மாதிரி சைட்டு, அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸா சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பரா இருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். சார் நம்மளுக்கு மக்களுக்கு எப்பயும் போல நம்மளுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு சொல்லிடுங்க சார். வணக்கம் சார். இப்போ நம்ம சைட் நேம் வந்து பாத்தீங்கன்னா ENK சக்சஸ் அவென்யூ. சரிங்க சார். ஓகே. அதாவது வந்து கம்பெனி பேர் வந்து சக்சஸ் ப்ராப்பர்ட்டி என்டர்பிரைசஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸா கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார். பிளஸ் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பக்கத்துல ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா அவங்களோட ஒரு 500 1000 ரூபாய் கம்மியா தான் இருக்கும். இதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. கண்டிப்பா கண்டிப்பா. இது எதனால பண்ண முடியுதுன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஃப்ரீ லான்ச் கொடுக்க மாட்டோம். ஃப்ரீ லான்ச் மீன்ஸ் வந்து நாங்க வந்து நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க, புரோக்கரேஜ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அவங்களாம் வந்து 200 300 மேல வச்சு பண்ணுவாங்க. அதெல்லாம் நாங்க அதெல்லாம் வந்து பண்றது கிடையாது. அதை அப்படியே நாங்க லாக் பண்ணிட்டு எங்களுக்கு என்ன வருதோ இல்ல அதை வச்சு நாங்க மேல லாபம் வச்சு நாங்க நம்ம கம்பெனில இருந்து டைரக்டா நம்மளோட ஓன் ப்ராப்பர்ட்டின்றதுனால நம்ம வந்து டைரக்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். அதனால எங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து 4 மாசத்துக்கு மேல நிக்கிறதே பெரிய விஷயம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தரமான ரோடு போட்டுருக்கோம். ஏன்னா வந்து வீடு கட்டுற மாதிரி சைட் இது. இதை வந்து லாரி டாலஸ் லாரி தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா இப்ப நார்மலா ஒரு யூனிட் 2 யூனிட் லாரி எல்லாம் இல்ல. இப்போ எல்லாமே 4 யூனிட் 5 யூனிட் அதுக்கேற்ற மாதிரி ரோடு நாங்க ப்ராசஸ் பண்ணி போட்டுருக்கோம். உண்மையிலேயே குவாலிட்டியா தான் இருக்கு. எப்படி சைட் லான்ச் அன்னைக்கு பார்த்தோம். ஆமா, அதே மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்க அதை வந்து நாங்க ரெடி பண்ணுவோம். மறுபடியும் நாங்க வந்து சைட்டை இன்னொரு வாட்டி நாங்க ரெடி பண்ணுவோம். அதான் சார். இப்போ கூட கரண்டா ஒரு கஸ்டமர் வந்துட்டு போனாங்க. அவங்களே லைவா வந்து சொல்றாங்க சார். ஆமா சார். சார் வந்து சார் சொன்னதை கேட்டு அந்த பேச்சை கேட்டு தான் நாங்க வந்து என்ன விஷயம்னா அவங்க கேட்ட விஷயம் என்னன்னா எதுக்கு ரேட் கம்மியா கொடுக்குறீங்க கேட்டாங்க. அதிகமா கொடுக்குறவங்க கிட்ட போய் கேக்குற வார்த்தைய கம்மியா கொடுக்குறவங்க கிட்ட வந்து கேட்டானா என்னன்னு பதில் சொல்லுவேன். கண்டிப்பா. சரி கம்மியா கொடுக்கல அதிகமா கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க நம்ம சொல்ல முடியுமா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து நம்ம கம்மியா கொடுக்கறதுக்கான காரணங்கள் வந்து எனக்கு இதுல நல்ல லாபம், ஓரளவு லாபம்லாம் சொல்லல, நல்ல லாபம் வருது. சரி நல்ல லாபம் தான். அதனால வந்து நாங்க அதுக்கான உழைப்பை போட்டிருக்கோம், அதுக்கான லாபத்தை நாங்க இது பண்றோம். அதிகமான லாபத்துக்குள்ள போல இருந்தாலும் இந்த சரௌண்டிங்ல நிறைய சைட் போட்டுருக்காங்க சார். அவங்களெல்லாம் கூட நம்ம கம்மியா தான் கொடுப்போம். ஆமா ஆமா சார். எல்லாத்த விட நம்ம கம்மியா தான். எங்க போய் சுத்தி எவ்வளவு தூரம் போன வாட்டி ஒரு கஸ்டமர் புக் பண்ணிட்டு அட்வான்ஸ் ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து அந்த வீடு பக்கத்துல இருக்கிற பிளாட்டை போன வாரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கேன். சூப்பர் சூப்பர்
சூப்பர் சார். பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் கிட்ட ஃபியூச்சர்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம வந்து சில கம்பெனிஸ் பேர்லாம் சொல்ல வேண்டிய விருப்பம் வரல. அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது. ஃபியூச்சர்ல அடுத்த வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து உள்ள வராங்க, பின்னாடி வராங்க. அதனால தான் எங்களால பின்னாடி போக முடியல. பெரிய பெரிய கம்பெனிஸ் வராங்க. குறைஞ்சது ஸ்கொயர் ஃபீட் 4000 வளர்ந்து 5000 ரூபாய் கண்டிப்பா போகும். 100% வரும். சூப்பர். அப்ப அவங்களுக்கு இதான் சார் ரோட். இதான் சார் 33 அடி ரோடு சார். சரி சார். உள்ள 33 அடி ரோடு, சைடு வந்து 30 அடி ரோடு. இதுதான் வழி அவங்களுக்கு. ஊரோட பின்னாடி வரப்போற ஒரு பெரிய ஊரோட என்ட்ரன்ஸ்ல இது எல்லாமே கடையா மாறும் சார். கண்டிப்பா இந்த ரோட்ல இருக்க எல்லாமே, இந்த ரோடு இருக்க எல்லாமே கடையா மாறும் சார். பார்க் ஒதுக்கி இருக்கு, சரிங்களா, ஷாப் ஒதுக்கி இருக்கு, ஈபிக்கு தனியா ஒதுக்கி இருக்கு, எல்லாத்துக்கும் தனித்தனியா ஒதுக்கி ரோட்டு மேலேயே நல்லா டெவலப் பண்ணி நம்ம கொடுக்குறோம். உடனே வீடு கட்டிட்டு வர மாதிரி என்ன ஆல்ரெடி வீடு கட்டிட்டு இருக்காங்க. மேல ரூப் போட்டாங்கன்னா இன்னொரு அடுத்த வாரம் இல்ல அடுத்த வாரம் ஜல்லி போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு உள்ள வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த லொகேஷன் அந்த மாதிரி லொகேஷனுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சொன்ன மாதிரியே சார் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பேசியிருப்பாரு. தாம்பரத்துல இந்த மாதிரி ஒரு லொகேஷன். ஆமா சார், தாம்பரத்துல உங்களுக்கு வந்து இடம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சர்க்கிள்ல மட்டும் தான் வாங்க முடியும். இந்த பட்ஜெட்டுக்கு இதை விட்டுட்டா வேற எங்கேயும் வாங்க முடியாது. நீங்க கணக்கு போட்டு பாருங்க. தாம்பரத்துல இருந்து நீங்க தாண்டி போனீங்கன்னாலும் உங்களுக்கு கிடையாது இடம். தாம்பரத்துல இருந்து இப்படி உள்ள போனீங்கன்னா குரோம்பட்டு வாங்க முடியாது. தாம்பரத்துல உங்களுக்கு அந்த சைடு ஈசிஆர் சைடு போனீங்கன்னாலும் வாங்க முடியாது. 7000 8000 10000 ஸ்கொயர் ஃபீட் போகுது. 10 ரூபா போயிடுச்சு. அதுல இருந்து 7 கிலோமீட்டர் இப்படி 7 கிலோமீட்டர் இப்படி இந்த சைடு 7 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்ல வாங்க முடியும் உங்களுக்கு. இப்ப ஏறிடுச்சு சார், ஏறிடுச்சு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஏறிட்டு தான். உங்களுக்கு பக்கத்துல ஸ்கூல்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, இந்த பக்கம் ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்கு. ஆமா சார், தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. வர வழியில உங்களுக்கு சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அது பக்கத்துலயே இருக்கு. ஆமா, சாய்ராம் காலேஜ் இருக்கு. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கிஸ்கிந்தான்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா, அதுவே வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அந்த கிஸ்கிந்தா இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 6000 7000 போயிட்டு இருக்கு. 7000 சார், 7000 ரூபாய் எல்லாம் வீடு கட்டி கொடுக்குறாங்க. 45 லட்சமோ எவ்வளவு கொடுக்குறாங்க. எவ்வளவுனா 450 ஸ்கொயர் ஃபீட். அதே 450 ஸ்கொயர் ஃபீட் வெறும் இடத்தோட சேர்த்து 24 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அங்க இருந்து கரெக்டா ஒரு 5-10 நிமிஷம் ஆமா சார். நம்ம அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் ஆகும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரேட் என்ன டபுள் தி ரேட். இதுக்கும் அதுக்கு டபுள் தி ரேட். இது ரோட்டு மேல இருக்குது, அது ரோட்ல இருந்து உள்ள போனாரு. இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு வந்து ஒரு கனெக்டிவிட்டி ரோடு வரும், பைபாஸ். இந்த சைடு ஒரு கனெக்டிவிட்டி ரோடு வரும். ஓகே, இந்த பக்கம் இது ரெண்டுத்துக்கும். ஆமா, இந்த சைடு ஸ்ரீபெரும்புத்தூர், இந்த சைடு வந்து ஏர்போர்ட்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு இந்த சைடு உங்களுக்கு. ஆமா, வரந்தூர் ஏர்போர்ட் சைடு இந்த சைடு போயிடும். அதாவது ரெண்டு சைடு கனெக்டிவிட்டி ரோடு. இது இந்த பக்கம் விட்டீங்களா சார்? இதுவும் போய் கனெக்ட். ஆமா, இதுவும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி. தனலட்சுமி காலேஜ் போவோம், தாம்பரம் போவோம், வரக்கடம் போற ரோடு. ஆமா, இது சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இதுல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வரும். இதுல இருந்து கரெக்டா 2 கிலோமீட்டர் போனா மணிமலை போலீஸ் ஸ்டேஷன். இது எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க சார். ஓகே, உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராது. ஃபுல் செக்யூரிட்டியான ஒரு ஏரியா. இதுவும் ஆன் ரோடு தான் உங்களுக்கு. ஆமா, இதுவும் ஆன் ரோடு தான் உங்களுக்கு. இந்த பக்கம் 2 ஊர் அப்படியே நடுவுல. ஆமா சார், உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்டா சொல்லிருங்க. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து உங்க சோமங்கலத்துக்கும் நடுவரப்பட்டுக்கும் மிடில்ல இருக்கு. சோமங்கலம் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் வந்து இங்க தான் வரும். 2 ஊரோட கனெக்டிங் ரோட். ஆமா, கனெக்டிங் ரோட்ல இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கனெக்டிங் போது பஸ் ஃபெசிலிட்டி எப்பவுமே இருக்கு. ஆமா சார், பஸ் ஸ்டாப்ல வந்து போயிட்டே தான். ஆமா, பஸ் எப்பவுமே உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சூப்பர் சார். அதாவது வந்து உங்களுக்கு பாரிஸ்ல இருந்தே பஸ் இருக்கு. இப்போ ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க சோமங்கலத்துல பஸ் இறங்கி தான் இப்போ வந்தாங்க, ஃபேமிலியா வந்தாங்க. அவங்க வந்து இப்போ நான் வந்து சரி குழந்தையோட இருக்காங்களே சொல்லிட்டு நான் வந்து தாம்பரத்துல டிராப் பண்ண சொல்லுவேன். இதான் உங்களோட லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் அடுத்த சைட்டான வீடியோ இருக்கு, நம்ம போயிடுவோம். அடுத்த சைட் வந்து தாம்பரத்துல இல்லையே, எங்களுக்கு கிடையாது. அடுத்த சைட் வந்து நாங்க இந்த பட்ஜெட்ல கிடையாது. இதுக்கப்புறம் பட்ஜெட் 3500 ரூபாய்க்கு மேல பட்ஜெட் தான். ஏன்னா சாரே இதுக்கு முன்னாடி இந்த லொகேஷன்ல ஒரு சைட் போட்டாங்க. அது என்ன ரேட்டுக்கு போட்டாங்க? இதோட கம்மியா தான் போட்டாங்க. 900 ரூபாய்க்கு போட்டேன் சார் நான். ஓகே, இங்க உள்ள 900 போட்டேன். இப்போ அது வந்து 3500 ரூபாய் போகுது. இந்த சர்க்கிள்ல அது ஒண்ணு வாங்க முடியுமா சார்? இல்ல வாங்க முடியாது, கிடைக்காது. ஃபுல்லா வீடு ஆயிடுச்சு, ஏகப்பட்ட வீடு ஆயிடுச்சு. குளத்தூர்ல போட்டேன், அங்க 900 போட்டா 3000 ஆயிடுச்சு ஸ்கொயர் ஃபீட். ஆன் ரோட்ல வீடு கட்டிட்டு வந்துட்டாங்க. எல்லா வீடெல்லாம் வந்துருச்சு, உள்ள வந்துருச்சு. அதனால நாங்க போட்ட லேஅவுட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்துச்சு, மக்கள் வந்து வசிக்கிறாங்க. இப்போ நம்ம சைட்டை பத்தி கொஞ்சம் பேசுறோம் சார். என்ன எவ்வளவு பிளாட்ஸ் நம்ம கொடுத்தோம், எவ்வளவு இப்போ இருக்கு அவைலபிள்? மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 57 பிளாட் சார். சரி சார், ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 பிளாட் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு, முடிஞ்சிருச்சு மேக்ஸிமம். இப்போ 2 புக்கிங் ஆச்சு, இன்னொரு 10 பிளாட் இருக்கும் சார். அவ்வளவுதான் இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு வேணும் 10. ஆமா, லக்கி இருந்தா அந்த 10 பேருக்கு லாஸ்ட் லக்கி சரிங்களா இருந்தா வந்து வாங்கிக்கலாம். சூப்பர் சார். என்ன அப்ரூவ்ட் சார்? டிடிசிபி அப்ரூவ்ட். ஆமா, அதுல எந்த ஒரு பிரச்சனையும், டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்கும். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 40 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிடுச்சு. ஆமா, முடிஞ்சிச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சு பட்டா மாறிடுச்சு. அவங்க பேர்லயே பட்டா மாறிடுச்சு. இப்ப பட்டா வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல சார். அதெல்லாம் பட்டா அதுவே மாறிடுது. சிலதெல்லாம் வந்து சில கஸ்டமர் எல்லாம் போயிட்டு பட்டாக்கு அங்கங்க காசு கொடுக்குறாங்க, 20,000 30,000 கொடுக்குறாங்க. தேவையில்லை சரிங்களா. சில இடத்துல பட்டாக்கு காசு வாங்குறாங்க. எனக்கு சில இடத்துல எல்லாம் சில டைம்ல எல்லாம் பட்டா அதுவா சேஞ்சஸ் ஆயிடுது. அதனால வந்து பிராக்டிகலா சொல்றேன், சேஞ்சஸ் ஆயிடுது. அதனால கவர்மெண்ட் வந்து நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே வந்து பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. அதனால வந்து யாரையும் மறைச்சோ ஒளிச்சோ எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது சார். எல்லாமே ஆன்லைன்ல வந்து. ஆமா, இன்னைக்கு வந்து என்ன
ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மக்கள் தப்பு பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்குன்னு அமைஞ்சிருந்தா அந்த இடம் எனக்கு தான் அப்படின்ட்டு தப்பான ஒரு விஷயத்துல போறாங்க. எனக்குன்னு அமைஞ்சிட்டான்னு இல்ல, உங்களுக்குன்னு அமைச்சிக்கணும். நம்ம தான் ட்ரை அதுதான் பண்ணணும். சூப்பர் சார். இப்போ ரேட் என்ன சார்? சார் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இங்க 3500 ரூபாய் போகுது. சரி சார். நான் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்ல ஆடி மாசத்துல ஆரம்பிச்சது. ஆமா, ஆடி போட்டேன். ஆமா, ஆடி மாசத்துல ஆரம்பிச்சது. எல்லாரும் சொன்னாங்க ஆடி மாசத்துல ஆரம்பிக்கிறியான்னாங்க. நான் பிறந்ததே ஆடி மாசம் தான் சார். சரிங்களா, நல்லா தான் இருக்கிறேன். சரிங்களா, ஆடி மாசத்துல ஆரம்பிச்சது சார். முடிஞ்சு போகுது சார் சைட்டு. ஆடி மாசத்துல ஆஃபர் பிரைஸ் 2300 போட்டேன் சார். சரி சார். அதே 2300. அதேதான் நம்ம மக்களுக்காக. ஆமா, அதே 2300 ரூபாய் தான். சரிங்களா, வந்து வாங்க வரும்போது நம்ம பார்த்து என்ன பண்ணுவோம் பண்ணி. சூப்பர் சார், சூப்பர் சார். ஏதாவது ஆஃபர்ஸ் எக்ஸ்ட்ரா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. எதுவுமே நம்ம கமிட்மெண்ட் வந்து நம்ம சொல்லிட்டு செய்யறது இல்ல, நம்ம வந்து செஞ்சிரும். எப்படி அந்த கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடா? ஆமா சார், ஆமா ஆமா 100%. ஏன்னா நாங்க ஆஃபர் என்ன கொடுத்துருக்கோம்னா, வாங்குற கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பைக் ஆஃபர் கொடுத்துருக்கோம். சரி சார், சூப்பர். குழுக்கள் முறையில் அடுத்த சைட்ல தான் நாங்க கொடுப்போம். ஓகே ஓகே. எல்லாரும் வரணும்ல, எங்களோட அடுத்த சைட்டை வந்து பார்க்கணும்ல, எங்களோட வளர்ச்சியை பார்க்கணும்ல. ஓகே சார். அடுத்த சைட்ல பைக் கொடுத்துருக்கோம் ஆஃபர். பிளஸ் வந்து 4 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறோம், 2 கிராம் கோல்டு காயின். எல்லாருக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லாருமே கோல்டு காயின் கொடுக்குற ஆஃபர் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே வந்து குழுக்கள் முறையில ஒரு 20 நபர் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் சார். அது வந்து நம்ம அந்த அடுத்த சைட்ல நம்ம பிளான் பண்ணிருக்கோம். வணக்கம், என் பேர் குணசேகரன். சொந்த ஒரு நாகப்பட்டினம். என் பொண்ணுக்கு ஒரு இடம் வாங்கி சென்னையில் கொடுக்கணுன்ட்டு வந்து ஒரு 6 மாசமா பார்த்தேன். கூடவஞ்சேரி, கிளாம்பாக்கம், அந்த எல்லாம் பார்த்தேன். ரேட்டாக ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. என் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கல. தாம்பரத்தில் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு நான் வந்து 6 மாசத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் தாம்பரம் பேஸில். அப்புறம் யூடியூப்ல பார்க்கும்போது சக்ஸஸ் ஹோம் ப்ராப்பர்ட்டி பாலகுமார் சார் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ரேட்டு கடைசியாக தான் சொல்கிறாங்க, என்ன சொல்லுவாங்களோ தெரியாதுன்னு யோசனை பண்ணிருக்கும் போது 2300 சொன்னாங்க. என்ன 2300 ரொம்ப சீப்பாக இருக்காது, தாம்பரம் பேஸாக இருக்குன்ட்டு. போன வாரம் வந்து நாங்கள் ஒரு பிளாட் எங்களுக்கு பிடிச்சாலோ எங்கள் எஸ்டிமேட் தகுந்த மாதிரி ஒரு பிளாட் கொடுத்தாங்க. அது கூட ஃபர்ஸ்ட் கிடைக்கல 600 ஸ்கொயர் ஃபீட்டில். அப்புறம் ஒரு பிளாட்டை 2ஆக பிரித்து எங்களுக்காக மெனக்கெட்டு இதாக கொடுத்து ஒரு 600 ஸ்கொயர் ஒரு பிளாட் கொடுத்துருக்காங்க. டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். அதே வாங்கிக்கலான்ட்டு இப்போதைக்கு ஃபேமிலியோட வந்து எல்லாம் பையன் பண்ணலாம் வந்து பார்த்து முடிவு பண்ணியிருக்கோம். இந்த சக்ஸஸ் ஹோம் ப்ராப்பர்ட்டி வந்து சாரோட பேச்சு வந்து ரொம்ப பிடிச்சது. ஓப்பன் பேச்சு தான், அவரோட பேச்சு பிடிச்சி தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பார்த்தேன். சாரை மீட் பண்ணிட்டோம். அதில் ஒரு மகிழ்ச்சி. ஃபியூச்சரில் வாங்குற மாதிரி இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சாருக்கு தான் கொடுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வாங்கணுன்ட்டு ரொம்ப நாளாகவே ஆசையாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு இங்கே சொன்னார் இங்கே ஒரு இடம் இருக்குது அப்படின்ட்டு. சரி பார்ப்போம் அப்படின்ட்டு இன்றைக்கி நாங்கள் வந்தோம். வந்து பார்த்த இடத்துல ப்ராப்பர்ட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் வெரி நியர் டு தாம்பரம், லைக் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ். அந்த பக்கம் எங்கேயுமே நம்மளால் வாங்க முடியாது. அதனால சரி இங்கே பார்த்து பட்ஜெட்டும் ஓகேவாக இருந்தது எங்களுக்கு. பட்ஜெட் ஓகே இன் த சென்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. இங்கே ரொம்ப அதிகமாகவும் இல்லை. இப்போதைக்கு இங்கே வாங்கினா டெவலப்மெண்ட் இருக்கும்ட்டு வாங்க வரோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குங்க. லொக்கேஷன் வைஸ் இங்கே தான் நான் சொன்னேன், எங்கள் தாம்பரத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் நீங்கள் வந்துடலாம். இங்கேருந்து அப்படியே போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் ரோடு உங்களுக்கு வந்துடும். இந்த பக்கம் நமக்கு முடிச்சூர் அந்த எல்லாமே நியர்பை தான் இருக்குது. இங்கே உங்களுக்கு சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ஒரு பிளாட்டை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்படி இது டெவலப் ஆக போகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னொரு 2-3 வருஷத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கும், எந்த மாதிரி வேல்யூஷனில் இருக்கும், அதுவும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஓவராலாகவே எங்களுக்கு ஒரு ரொம்ப குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால சரி ஓகே, நான் பார்க்க தான் வந்தேன், ஆனால் இப்போ ஒரு பிளாட்டே புக் பண்ணியாச்சு அப்படிதான். ஸோ அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஓகே சார். இப்போ லோன் வசதி எல்லாமே பண்ணி தந்துருவோம்ல சார் நம்ம? ஆமா சார், லோன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். ஓகே சார். லோன் ப்ராசஸ் யார் யாருக்கு பண்ணி கொடுக்கலாம்னா, ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு முதல் கொண்டு பண்ணி கொடுக்கும். எல்லாருமே அதாவது ஆட்டோ ஓட்டுறவங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் இதுவாக சொல்லலை. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கேஷ் வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்காது. அந்த மாதிரிலாம் இருக்காதுன்றதுனால தான் நான் ஆட்டோக்காரங்களுக்கு நானும் ஒரு டைம்ல ஆட்டோவெல்லாம் ஓட்டியிருந்தவன் தான். எல்லாருக்குமே பண்ணி தரோம். ஆமா, எல்லாருக்குமே நம்ம சரி ஆட்டோ ஓட்டுற கூட விடுங்க சார். நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வாங்கின கஸ்டமர் கார் துடைக்கிறாங்க, பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்ல கார் துடைக்கிறாங்க. சரி சார். அந்த கார் துடைக்கிறவங்க அவங்களுக்கு நாங்க லோன் ப்ராசஸ். சூப்பர் சார், சூப்பர் சார். அதான் சார் அவங்களுக்கு. ஆமா, அந்த மாதிரி அதான் சொன்னேன். இங்க வாங்கின ஒரு கஸ்டமரும் ஒரு டைப் சார். சரிங்களா, சூப்பர் டைப் எல்லாமே. இங்க வரவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். சூப்பர் சார். நம்ம பேச்ச கேட்டு யாருமே வந்து சும்மா போனது இல்ல. ஆமா ஆமா, இப்ப கண்ணுக்கு எதிர 2 புக்கிங் போட்டு போறாங்க. ஆமா சார், அது எங்க ஏரியா ஆளுங்க தான், வெளிய இருந்து கூட வரல. நான் மோஸ்ட்லி மடிப்பாக்கம் இங்க வாங்கினவங்க எல்லாமே வந்து மோஸ்ட்லி மடிப்பாக்கம், கீழ்கட்டல, வேலைச்சேரி, இங்க இருந்து நிறைய பேர் வந்து வாங்கி. சூப்பர் சூப்பருங்க சார், சூப்பர் சார். இப்ப சைட் விசிட் எப்படி சார்? நம்ம சைட் விசிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய கஸ்டமர் சைட்டுக்கு வரதுனால நாங்க வந்து வீட்டுல பிக்கப்பே கொடுக்கறது இல்ல சார். வீட்டுல கேட்கறது கிடையாது இப்பெல்லாம். ஏன்னா கஸ்டமர் வந்து ஒரு சைட்டு பார்க்க அவங்களா வராங்க சார். வெஹிக்கிள்ல அவங்களோட வெஹிக்கிள்ல வந்துட்டு தான் சைட்டு பாக்குறாங்க. அதே மீறி கஸ்டமர்ஸ் வராங்கன்னு தாம்பரத்துல வண்டி நிக்கும் சார். ஓகே, அங்க இருந்து பிக்கப் பண்ணிக்கலாம். தாம்பரத்துல ஒரு 4-5 வண்டி நிக்கும். கஸ்டமர் தாம்பரம் வந்துட்டாங்கன்னா அங்க இருந்து நாங்க பிக்கப் பண்ணி. நல்ல சைட்டுங்க, மிஸ் பண்ணாதீங்க. சார் எப்பயும் போல வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமா என்ன சைட்ல யதார்த்தம் இருக்கோ அதை லைவா வந்து நம்ம வந்து காட்டியிருக்கோம், அதை சொல்லியிருக்கோம். தண்ணி வசதியில இருந்து எல்லாம் சூப்பரா இருக்கும். என்ன சார், எல்லாம் வந்து
வந்து பக்காவா இருக்கும் சார். இருக்கும் தண்ணி பிரச்சனை, தண்ணி வந்து குடிச்சு பார்த்துட்டு இடம் வாங்க. இந்த ஏங்க வேற மாதிரி இருக்கவங்கன்ற மாதிரிலாம் பில்டப் எல்லாம் இங்க கொடுக்கல. சரிங்களா? இது வந்து தண்ணி இங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா இருக்கும். 30 அடி 40 அடியிலே தண்ணி வருது. போர் போட்டிருக்காங்க, விசாரிங்க. ரோட்ல சைட்ல ஆலோ பிளாக் தான் போடுவாங்க. அது கூட நீங்க யாரும் கஸ்டமர் அதெல்லாம் பார்க்க போறது இல்ல. ஆனா இருந்தாலும் அதை வந்து ஆலோ பிளாக் வந்து 45 ரூபாவோ 48 ரூபாவோ, இந்த கல்லு வந்து 165 ரூபா. சாதாரண சைடு கல்லுக்கே நாங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். மெயினான ரோடுக்கு அப்ப நாங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அது மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு உள்ள வந்து நாங்க வந்து லைட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 6 மணிக்கு மேல வந்தாங்கன்னா உள்ள லைட் இருக்கும். சூப்பர் சார். எல்லாமே இருக்கு. வேற என்ன நம்ம வேற என்ன சொல்றது? எல்லாமே சொல்லியாச்சு. ஆமா, நம்ம வந்து 10 பிளாட் தான் இருக்கு. ஆமா, 10 பிளாட் தான் இருக்கு. அதுதான் நான் முதல்ல சொல்றேன். இப்போ நீங்க வந்து அடுத்த சைட்டுக்கு தான் இதோட உங்களை நான் பார்க்கணும். கண்டிப்பா சார். புது சைட்ல புது சைடு தான். அதனால எவ்வளவு சீக்கிரம் வர முடியும் வாங்க. டைரக்டா நம்ம சக்சஸோட கம்பெனி நம்பர் தான் பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன் மேலேயே கொடுத்துருக்கோம். வந்து விசிட் பண்ணுங்க, கண்டிப்பா பிடிக்கும், புக் பண்ணிடுவீங்க சார். ரொம்ப நன்றி. கண்டிப்பா சார், ரொம்ப ரொம்ப நன்றி. புது சைட்ல இதே மாதிரி பட்ஜெட்லயே கண்டிப்பா உங்க மூலியமா நாங்க வந்து நல்லா பலன் அனுபவிச்சிருக்கோம், நிறைய சம்பாதிச்சிருக்கோம். அதனால உங்களை விட மாட்டோம். எல்லா சைட்டுக்கும் உங்களை இன்வைட் பண்ணுவோம் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.